பொறுப்பு துறப்பு வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் அனைத்து விஷயங்களும் பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. இன்னைக்கு நம்ம வீடியோல பிரேமலு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரோவர்ட்டான பையனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் உள்ள பொண்ணுக்கும் நடுவில் கஜகஜா குஜுகுஜா கிஜிகிஜா. இந்த படத்தை பல பேர் இது ஒரு சிவா மனசுல சக்தி மலையாள வேர்ஷன் சொல்றாங்க. இவங்க சொல்ற ஆங்கிள் இருந்து பார்த்தா போனை வச்சதுக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ரா பேசி பில்டப் பண்றது, நீ போனா என்ன என்னால இருக்க முடியாதுன்னு டைலாக் பேசிட்டு உட்காந்து ஓன்னு அழுகிறது, சட்டையை மாத்தி போடுற அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு 6 அடி வளர்ந்த அரலூஸ் ஹீரோயின் பின்னாடி சுத்துறது, அதுல ஹீரோ கொரியர் டெலிவரி, இதுல ஹீரோ ஃபுட் டெலிவரி. இந்த விஷயம்லாம் கரெக்டா பண்ணா சிவா மனசுல சக்தி மாதிரி ஆயிடுமா? அதுக்காக இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த படத்துல இருந்த ஜீவாவோட யதார்த்தமான நடிப்பு, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கு, அப்புறம் அம்மா தங்கச்சி சென்டிமெண்ட், இது எல்லாத்தையும் தாண்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம்னாலும் இப்போ வரைக்கும் உட்காந்து பார்த்தா அந்த காமெடிக்கெல்லாம் சிரிப்பு வரும். அப்படி இருக்கும் சந்தானத்தோட. இந்த படத்துல ஹீரோவோட வாழ்க்கை லட்சியமே அந்த அழகான பொண்ணோட கமிட் ஆகிறது தான். அந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்றதுக்கே 75% படம் முடிஞ்சிருச்சு. திருப்பி இந்த ஹீரோயின் அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்றது தான் கிளைமாக்ஸ். இதுக்கு நடுவில் வில்லங்கிற பேர்ல ஒரு 6 அடி வளர்ந்த அரலூஸ் ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருக்கு. ஹீரோ விட இவன் தான் பயங்கரமான இன்ட்ரோவர்ட்டா இருப்பான் போல. ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட தன்னோட லவ்வை சொல்லவே இல்லை. ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஆனா ஹீரோயின் அந்த லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? இந்த படத்துல மட்டும் இல்ல, தமிழ் சினிமால இருக்க எந்த படத்தை எடுத்தாலும் இதுக்கான காரணம் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஹீரோ நிறைய பிளான் போட்டு நிறைய அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகும். போற போக்குல கேஷுவலா ஏதாச்சும் பண்ணுவான். அதை பார்த்து இந்த ஹீரோயினுக்கு லவ் வந்து தனக்குள்ள வந்த லவ் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல போக, அதை புரிஞ்சுக்காத ஹீரோ அங்கிருந்து விலகி போக, 2 பேருக்கும் நடுவில் ஈகோ கிளாஷ் ஆக, கடைசியில் இவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் கிளைமேக்ஸே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த சாங்கும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அனிருத்தோட மியூசிக் மட்டும் இல்லைனா இன்னைக்கு ரெமோன்ற ஒரு படத்தையே நம்மளால பார்த்துருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்துலேருந்து அனிருத்தை மட்டும் தூக்கிட்டு அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியுமா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அந்த படத்தில் வர சாங்காக இருக்கட்டும், நம்மளை அந்த கதையோட கனெக்ட் பண்ணும். இந்த படத்தில் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த படத்துலேயே மலையாள சிவா மனசுல சக்தி வருஷன்னு சொல்கிறாங்களே, அப்போ இவங்கெல்லாம் சிவா மனசுல சக்தி படத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? வழக்கமாக பார்க்குற அதே கான்செப்ட் தான் இந்த படமும் இருக்குது. புதுசாக ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான். ஆனால் 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒர்த்தான படம் தான். இல்லைன்னா விட்டுருங்க.